ஜின் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணுது? கண்டிப்பா ஒரு மந்திர விளக்கு, அதுல இருந்து வெளியே வர்ற ஒரு பெரிய பூதம், இதுதானே உங்க மைண்ட்ல வரும். ஆமா, அலாவுதீனும் அற்புத விளக்கும் கதையில வர்ற மாதிரி 3 ஆசைகளை நிறைவேற்ற ஒரு உருவமா தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. கரெக்ட். அப்படி இல்லைன்னா ஹாலிவுட் படங்கள்ல வர்ற மாதிரி பழிவாந்திர ஆவிகள்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு நாம இந்த ஆழமான தேடல்ல பார்க்க போற ஆவணங்கள் சொல்ற விஷயம் முற்றிலும் வேற. நிச்சயமா, இது ஏதோ மாயாஜால கதைகளோ இல்ல கற்பனையோ கிடையாது. ஆமா, நம் கற்பனையை விட மிகப்பெரிய, நமக்கு இணையாக, அதாவது பேரலலா இயங்குற ஒரு முழுமையான சமுதாயத்தை பத்தின பதிவுகள்லாம் இது. இத கேக்குறவங்களுக்கு என்னது, நமக்கு பக்கத்திலே கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம் இயங்கிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வி வரலாம். அந்த கேள்விக்கான பதில்களை தான் நாம் இன்னைக்கு நுணுக்கமா ஆராய போறோம். இஸ்லாமிய ஆவணங்கள்ல சொல்லப்பட்டிருக்க அவங்களோட தோற்றம், குடும்பம், நமக்கும் அவங்களுக்கும் உள்ள தொடர்பு, இதையெல்லாம் பத்தி தான். சூப்பர். அப்போ முதல் விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த ஆவணங்கள்ல என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்திய விஷயம் அவங்களோட தோற்றம் தான். மனிதர்கள் மண்ணால படைக்கப்படுறதுக்கு பல காலங்களுக்கு முன்பே ஜின்கள் படைக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, குரானோட 55ஆம் அத்தியாயம் 15ஆம் வசனம் இது ரொம்ப தெளிவா சொல்லுது. அதாவது அவங்க புகை இல்லாத தூய நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டாங்க அப்படின்னு. ஒரு நிமிஷம், இதை நாம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். தூய நெருப்பு, அதாவது பியோர் எனர்ஜி. நாம மண்ணால, கார்பன் மாதிரி பௌதீக கூறுகளால ஆனவங்க. ஆனா அவங்க முற்றிலும் ஒரு எனர்ஜியால படைக்கப்பட்டிருக்காங்களா? கரெக்ட். அந்த நெருப்பு அப்படிங்கிற குறியீடு தான் அவங்களோட ஒட்டுமொத்த தன்மையை தீர்மானிக்குது. பாத்தீங்கன்னா, மண் அப்படிங்கிறது நிலையானது, கனமானது. ஆனா புகையில்லாத நெருப்பு எப்போதுமே அசைந்து கொண்டே இருக்கும். அது எந்த வடிவத்தையும் ஏற்கும். ஒரு ஆற்றலோட வெளிப்பாடு. ஓ, அப்ப அவங்க உடல் அமைப்பு எப்படி வேணாலும் மாறுமா? ஆமா, அவங்களுக்குன்னு ஒரு நிலையான வடிவம் கிடையாது. இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் அவங்களோட அந்த நெகிழ்வுத்தன்மை தான். அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி. அதேதான். நபிகள் நாயகம் அவங்களோட ஒரு ஹதீஸ் குறிப்புல ஜின்கள்ல 3 பிரதான வகைகள் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. முதல் வகையினர் இறக்கைகளோட காற்றில் பறக்கும் திறன் கொண்டவர்கள். வாவ், காற்றில் பறப்பவர்களா? ஆமா. இரண்டாவது வகையினர் பாம்புகள், அப்புறம் நாய்கள் போன்ற விலங்குகளின் உருவத்தில் இருப்பவர்கள். மூன்றாவது வகையினர் மனிதர்களைப் போலவே ஒரு இடத்துல தங்கி வாழ்ந்து இடம்பெயர்ந்து செல்பவர்கள். ஒரு நிமிஷம் பொறுங்க. காற்றில் பறப்பவர்கள், விலங்குகளாக உருமாறும் திறன் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஏதோ சூப்பர் ஹீரோக்கள் மாதிரி தெரியுதே. கேக் அப்படிதான் தோணும். ஆனா இந்த ஆவணங்களை நான் மேலும் வாசிக்கும் போதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தோணுச்சு. இவ்ளோ சக்தி வாய்ந்த ஆற்றலால் படைக்கப்பட்டிருந்தாலும் அவங்களோட அன்றாட வாழ்க்கை நம்மள மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்களே. ஆமா, அங்கதான் விஷயமே இருக்கு. அவங்க ஏதோ உணர்வுகளற்ற ரோபோக்களோ இல்ல காத்துல ஆவியா அலையறவங்களோ கிடையாது. அப்போ நமக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் குடும்பம், சமூகம் எல்லாமே இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோமானால் மனிதர்களைப் போலவே அவங்களுக்கும் பகுத்தறிவும் சுய விருப்பமும், அதாவது ஃப்ரீவில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓ, சுய விருப்பம். அதாவது நல்லது எது, கெட்டது எதுன்னு அவங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம். கரெக்ட். இந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கிறதால அவங்களுக்கு பொறுப்புணர்வு அப்படிங்கிறது கட்டாயமாகுது. தங்கள் செயல்களுக்கு இறைவனிடம் அவங்க பதில் சொல்லியே ஆகணும். அப்போ அவங்களுக்குள்ளேயும் நம்மள மாதிரி மதங்கள், பிரிவுகள்லாம் இருக்குமா? நிச்சயமா. அவங்களிலே இஸ்லாத்தை ஏற்ற முஸ்லிம்கள் இருக்காங்க, யூதர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, அப்புறம் இறைமறுப்பாளர்களும் இருக்காங்க. ஆ, இந்த இறைமறுப்பாளர்கள் இவங்கள தான் ஷைத்தான்கள்னு சொல்றாங்களா? அதேதான். ஷைத்தான் அப்படிங்கிறது தனி ஒரு இனம் கிடையாது. அது ஜின்கள் உள்ள தீயவர்களை குறிக்கும் ஒரு சொல் மட்டும்தான். இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அவங்க சுயமாக சிந்திச்சு செயல்படுறவங்க. ஆனா அவங்க உணவு உண்கிறார்கள் அப்படின்னு இந்த ஆவணங்கள் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் குழப்பமா தான் இருந்துச்சு. ஏன், தூய ஆற்றலுக்கு எதற்கு உணவு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, அதுவும் குறிப்பா அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இறைவனின் பெயர் கூறப்பட்டு அறுக்கப்பட்ட பிராணிகளின் எலும்புகள், அப்புறம் கால்நடைகளின் சாணங்கள். நம்ம கண்ணுக்கு அது வெறும் காஞ்ச எலும்பாச்சே. பாத்தீங்கன்னா, இது 2 உலகங்களுக்கும் இடையிலான பரிமாற்றத்தோட ஒரு அற்புதம்னே சொல்லலாம். நமக்கு அது வெறும் எலும்போ சாணமோ தான். ஆனா ஜிங்கோட பரிமாணத்துல அந்த எலும்புகள் மீண்டும் முழுமையான இறைச்சியா மாறி அவங்களுக்கு உணவாகுதுன்னு ஆவணங்கள் சொல்லுது. அதே போல சாணங்கள் அவங்க வளர்க்குற பிராணிகளுக்கான உணவா மாறுது. ஓ, அப்போ மனிதர்கள் பயன்படுத்திட்டு கழிக்கும் பொருட்கள்ல அவங்களோட வாழ்வாதாரம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு சுழற்சி. அது மட்டும் இல்ல,
அவங்களுக்கு ஆண் பெண் என இருபாலினங்கள் இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, குழந்தை பெத்துக்கிறாங்க. நிஜமாவா? அப்போ அவங்களுக்கும் மரணம் உண்டா? கண்டிப்பா. மனிதர்களை விட அவங்க நீண்ட காலம் வாழ்ந்தாலும் அவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆயுட்காலம் உண்டு. ஒரு நாள் அவங்களும் மரணத்தை தழுவுவார்கள். இப்போ இத கேட்கும் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வரலாம். எனக்கும் அதே சந்தேகம்தான். இவ்ளோ பெரிய சமுதாயம் நம்மள சுத்தி இருக்கு, குடும்பமா வாழ்றாங்கன்னா ஏன் இதுவரைக்கும் நாம அவங்கள நேர்ல பார்த்ததில்ல? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதற்கான பதில் அவங்களுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத தடுப்பு சுவர் தான். ஆமா, ஆவணங்கள் சொல்லுது ஜின்களால மனிதர்கள பார்க்க முடியும். ஆனா மனிதர்களால ஜின்கள அவங்களோட உண்மையான உருவத்துல ஒருபோதும் பார்க்க முடியாதுன்னு. இது கொஞ்சம் ஒரு தரப்பட்சமானதா, அதாவது ஒன் சைடடா தோணலையா? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. அது ஒருதரபட்சமா தோணலாம். ஆனா அது ஒரு வகையான பாதுகாப்பு ஏற்பாடு தான். பாதுகாப்பு ஏற்பாடா? யாருக்கு? மனிதர்களுக்கு தான். அந்த தூய ஆற்றலை அதன் அசல் வடிவத்தில் உள்வாங்கிக் கொள்ளும் திறன் மனித மனதுக்கோ உடலுக்கோ கிடையாது. ஓ, அத பார்த்தா நம்மால தாங்க முடியாதுன்னு சொல்றீங்க? ஆமா. அதே சமயம் அவங்க நம்மள பார்க்கறதால அவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்க சர்வ வல்லமை படைத்தவர்கள்னு பல பேர் நினைக்கிறாங்க. ஆமா, அமானுஷ்யம்னாலே அவங்களுக்கு பவர் ஜாஸ்தின்னு ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா ஆவணமே அது சுக்கு நூறாக்குது. குர்ஆன் மிக தெளிவாக கூறுது, ஜின்களுக்கு எதிர்காலம் அல்லது மறைவான ஞானம் கிடையாதுன்னு. அதாவது கைஃப், அவங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. கரெக்ட். அவங்களுக்கு அசாத்திய உடல் வலிமை இருக்கலாம், ஆனா மனிதனைப் போலவே அவங்களும் காலத்தின் வரம்புகளுக்கு உட்பட்டவர்கள்தான். எதிர்காலம் அவங்களுக்கு தெரியாதுங்கிறது மனிதர்களுக்கு நிச்சயம் ஒரு பெரிய நிம்மதிதான். ஆனா இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகவும் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரியும் மாறுது. நீங்க ஜிரீனை பத்தி பேச வரீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி, ஜெரின் அப்படிங்கிற அந்த விஷயம்தான். ஆவணங்கள்ல உள்ள குறிப்புப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிறப்பிலிருந்தே ஒரு ஜின் துணையா இணைக்கப்பட்டுள்ளதாம். ஆமா, அது ஒரு தீவிரமான மார்க்க நம்பிக்கை. இத வாசித்ததும் எனக்கு கார்ட்டூன்கள்ல வர்ற மாதிரி நம்ம தோள் மேல உட்கார்ந்துகிட்டு கெட்டது செய்ய சொல்ற ஒரு சின்ன உருவம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நம் ஒவ்வொருவருடனும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி இணைக்கப்பட்டிருக்குங்கிற எண்ணமே திக்குன்னு தான் இருக்கு. அந்த குழப்பம் இயல்பானது தான். அப்போ என் மனசுல தோன்ற கெட்ட எண்ணம் என்னுடையதா இல்ல என் குரீன் தூண்டுவதா? இத நாம ஒரு உளவியல் மற்றும் தார்மீக போராட்டமா புரிஞ்சுக்கணும். குரீன் அப்படிங்கிறது உங்களை கட்டாயப்படுத்தி ஒரு தப்ப செய்ய வைக்கிற சக்தி கிடையாது. ஓ, அப்போ அது என்னதான் பண்ணும்? அது வெறும் தூண்டுதலை மட்டுமே வழங்கும். அதாவது விஸ்பஸ். மனிதனின் பலவீனங்களை, ஆசைகளை, கோபத்தை தூண்டி விடுற வேலைய மட்டும்தான் அது செய்யும். அப்போ முடிவெடுக்கிறது நாம தானே? கண்டிப்பா. நான் முன்னாடி பேசின அந்த சுய விருப்பம்தான் இங்கும் வருது. தப்ப செஞ்சுட்டு குறினை மட்டும் குறை சொல்ல முடியாது. அதை வென்று சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறது தான் மனிதனுக்கான ஆன்மீக சவால். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. சரி, கண்ணுக்கு தெரியாத தடுப்பு சுவர் ஒன்னு இரு உலகங்களுக்கும் இடையில இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா வரலாற்றுல இந்த இரண்டு உலகங்களும் சந்திச்ச தருணங்கள் உண்டா? ஆமா, சிலிர்ப்பூட்டும் பல சம்பவங்கள் ஆவணங்கள்ல பதிவாகியிருக்கு. குறிப்பா அபு ஹுரைரா அவங்களோட சம்பவம். ஆமா, அந்த பேரிச்சம்பழம் காவல் காக்கிற சம்பவம் தானே? அதேதான். ரமலான் மாதத்துல அவர் இரவு நேரத்துல காவல் காத்துட்டு இருக்கும்போது தொடர்ந்து 3 இரவு ஒரு திருடன் வர்றான். ஒவ்வொரு முறையும் பிடிபடும் போதும் நான் ரொம்ப ஏழை, பசியால திருடுனேன்னு சொல்லி தப்பிச்சிடுறான். கரெக்ட். ஆனா 3ஆம் நாள் அபு ஹுரைரா அவனை கண்டிப்பாக நபிகளாரிடம் ஒப்படைக்கேன் என்று பிடிக்கும்போதுதான் அந்த திருடன் ஒரு பேரம் பேசுறான். ஆமா, அந்த திருடன் சொல்றான், என்னை விட்டுவிடு, நான் உனக்கு ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தையை கத்துத்தரேன். இரவில் உறங்கச் செல்லும் முன் ஆயத்துல் குர்சிய ஓதினால் உன்னை எந்த ஷைத்தானும் நெருங்க முடியாதுன்னு சொல்லி கொடுத்துட்டு தப்பிக்கிறான். நபிகளார் சொல்றாங்க, அவன் ஒரு பெரும் பொய்யன், ஆனாலும் இந்த விஷயத்துல உண்மைதான் சொல்லியிருக்கான். அவன் ஒரு ஷைத்தான்னு சொல்றாங்க. ஆமா, ஒரு நிமிஷம் பொறுங்க. ஒரு தீய சக்தி தன்னை வீழ்த்துவதற்கான சக்தி வாய்ந்த பாதுகாப்பு மந்திரத்தை ஒரு மனிதனுக்கு கத்துக் கொடுத்ததா? தன்னை தானே தடுத்துக்கிற ஒரு ஆயுதத்தை ஏன் ஒரு திருடன் கொடுக்கணும்? இது மிகப்பெரிய முரண்பாடாக இருக்கிறதே. இது முரண்பாடு போல தோணலாம். ஆனா இதுல 2 உண்மைகள் இருக்கு. ஒன்னு அந்த திருடனோட மனநிலை. அவன் எப்படியாவது தப்பிக்கணும்னு தன்னிடமிருந்த மிகப்பெரிய ஆன்மீக ரகசியத்தை விலையா கொடுத்துட்டான். ஓ, டெஸ்பரேஷன். கரெக்ட். 2வது அந்த இடத்துல நபிகளாரின் அணுகுமுறை. ஒரு பொய்யன் சொன்னா அப்படிங்கிறதுக்காக அந்த உண்மையை அவர் நிராகரிக்கல. வாவ். உண்மை எங்கிருந்து வந்தாலும் அது உண்மைதான் அப்படிங்கிற தத்துவத்தை தான் அந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுது. உண்மை எங்கிருந்து வந்தாலும் உண்மைதான். ரொம்ப ஆழமான சிந்தனை. சரி, வரலாற்று சந்திப்புகள்ல இது மட்டும் இல்லையே.
ஆமா, நபிகள் நாயகம் நக்லா அப்படிங்கிற இடத்துல குரான் ஓதிய போதே அதை கேட்டு ஜின்கள் இஸ்லாத்தை ஏற்ற நிகழ்வும் இருக்கு. அது மட்டும் இல்லாம சுலைமான் நபியோட காலத்துல நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வும் இருக்கு. பல்கீஸ் அரசியோட சிம்மாசனத்தை யார் சீக்கிரம் கொண்டு வருவாங்கன்னு அவர் கேட்டப்போ இஃப்ரீத் அப்படிங்கிற வலிமை மிக்க ஜின் சவால் விடுமே. ஆமா, நீங்கள் உங்கள் இடத்திலிருந்து எழுந்திருப்பதற்குள் அதை நான் கொண்டு வருகிறேன் அப்படின்னு அந்த ஜின் சொல்லும். இது அவங்களோட பௌதீக வலிமையையும் ஒரு மனிதனுக்கு கீழ் அவங்க கட்டுப்பட்டு பணியாற்றியதையும் காட்டுது. ரொம்ப பிரமிப்பா இருக்கு. கண்டிப்பா. ஆனா பாத்தீங்கன்னா, இந்த சந்திப்புகள் ஏதோ பழங்கால வரலாற்றோடு முடிஞ்சிடல. நம்முடைய அன்றாட வாழ்விலும் அவங்களோட தலையீடுகள் எப்படி இருக்குன்னு ஆவணங்கள் விவரிக்குது. அன்றாட வாழ்விலா எப்படி? உதாரணத்துக்கு, வானில் நடக்கும் ஒரு நிகழ்வு. சில ஜின்கள் வானுலக எல்லைகளுக்கு சென்று அங்க வானவர்கள் பேசிக்கொள்ளும் ரகசியங்களை ஒட்டு கேட்க முயற்சி செய்வாங்க. ஆமா, அதை நான் படிச்சிருக்கேன். அப்போ அவங்க எரி நட்சத்திரங்கள் மூலம் விரட்டி அடிக்கப்படுவாங்கன்னு குரான் வசனங்கள் சொல்லுது. இந்த வானில் ஒட்டு கேட்கும் நிகழ்வை படிக்கும் போதே எனக்கு ஒண்ணு தோணுது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு கம்பெனியோட சிஸ்டம்ல புகுந்து ரகசிய தகவல்களை திருட முயற்சிக்கும் ஹேக்கர்களை ஒரு அதிநவீன சைபர் செக்யூரிட்டி சிஸ்டம் கண்டுபிடிச்சு துரத்தி அடிப்பது போல இருக்கு. சரியான ஒப்பீடு. அந்த பிரபஞ்ச அளவிலான பாதுகாப்பு மட்டும் இல்ல, நம்ம சாதாரண அன்றாட நிகழ்வுகள்லயும் தொடர்புகள் இருக்கு. சில விலங்குகளுக்கு ஜின்களை பார்க்கும் திறன் இருப்பதாக ஹதீஸ்கள் கூறுது. ஆமா, கழுத கத்தினா அது ஷைத்தான பார்த்ததற்கான அறிகுறின்னு சொல்றாங்களே. கரெக்ட். அதே போல வீடுகளுக்குள் பாம்புகளை கண்டால் முதல் பார்வையிலே உடனடியாக அதை கொல்லக்கூடாதுங்கிற நெறிமுறையும் இருக்கு. என்னது? வீட்ல பாம்பு வந்தா கொல்லக்கூடாதா? இது மனித மனநிலைக்கு ஒரு பெரிய சவாலாச்சே. ஆமா, ஏன்னா சில ஜின்கள் பாம்பு உருவத்துல வரலான்னு நாம முன்னாடியே பார்த்தோம். அதனால முதல்ல அதை 3 முறை வீட்டை விட்டு வெளியேறும்படி எச்சரிக்கணும். ஓ, 3 நாள் அவகாசம் கொடுக்கணும். இது அந்த உயிரின் மீதான கண்ணியத்தை காட்டுது. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் தூக்கம். 3 முடிச்சுகள் பத்தி சொல்ல வரீங்களா? ஆமா, மனிதன் தூங்கும்போது ஷைத்தான் அவனது தலையின் பின்பகுதியில 3 முடிச்சுகளை போடுகிறான்னு ஆவணங்கள் சொல்லுது. காலையில நாம படும் சோம்பேறித்தனத்துக்கு இதுதான் காரணமா? பாத்தீங்கன்னா, இத நாம உளவியல் மற்றும் ஆன்மீக பின்னணியில புரிஞ்சுக்கணும். இது ஏதோ மாயாஜால கயிறு முடிச்சுகள் கிடையாது. அப்போ இது எதை குறிக்குது? இது ஒரு மனிதனின் சுய கட்டுப்பாடு, ஒழுக்கம் மற்றும் ஸ்பிரிச்சுவல் ஹைஜீன், அதாவது ஆன்மீக தூய்மைக்கான கட்டமைப்பா செயல்படுது. ஓ, அதிலிருந்து தப்பிக்க சொல்லியிருக்க அந்த 3 வழிகள் மூலமா நீங்க இதை சொல்றீங்க. ஆமா, காலையில விழித்து இறைவனின் பேரை சொன்னால் முதல் முடிச்ச விழும், இது மன விழிப்புணர்வு. அப்புறம் உழு செஞ்சா 2வது முடிச்ச விழும், இது உடல் தூய்மை. அப்புறம் இறுதியா தொழுதா 3வது முடிச்சும் அவிழ்ந்துரும். சூப்பர். இது ஒரு தற்காப்பு அரண் மாதிரியே செயல்படுது. கரெக்ட். இது வெறும் சடங்கு கிடையாது, இது ஒரு வாழ்வியல் முறை. பாதுகாப்புன்னு சொல்லும்போது வீட்ல நுழையும் போதும் சாப்பிடும் போதும் பிஸ்மில்லா சொல்றது, இரவில் உறங்கும் முன் ஆயத்துல் குர்சி ஓதுலது, இதெல்லாம் கூட பெரிய பாதுகாப்பு தருதுன்னு ஆவணங்கள் சொல்லுது. ஆமா, இந்த வழிமுறைகள் எல்லாமே மனிதர்களுக்கு ஒரு விழிப்புணர்வையும் தங்களை பாதுகாக்கும் ஒரு மாபெரும் இறைசக்தி இருக்குங்கிற தைரியத்தையும் கொடுக்குது. இது நம் குறுகிய பார்வையை ரொம்பவே விரிவடைய செய்யுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆக, இத கேட்கும் நேயர்களே, இந்த ஆழமான தேடலிலிருந்து நீங்க அறிந்து கொண்டது என்னவென்றால், ஜின்கள் என்பவர்கள் ஏதோ ஆசைகளை நிறைவேற்றும் பூத்தங்களோ இல்ல பேய்களோ கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகம், வாழ்வியல், வரம்புகள் மற்றும் தேர்வுகள் இருக்கு. நாம் அவங்கள பார்க்க முடியாட்டியும் அவங்க நம்முடன் இந்த பூமியை பகிர்ந்து கொள்கிறார்கள். ரொம்ப அருமையான சுருக்கம். இறுதியாக, இந்த ஆவணங்கள்ல உள்ள தகவல்களின் அடிப்படையில உங்களை சிந்திக்க வைக்கும் ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோட இந்த தேடலை நிறைவு செய்வோம். நாம கொஞ்ச நேரம் முன்னாடி அந்த குறின் பத்தி பேசணும்ல? ஆமா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் துணையா இருக்கிற குறின். அதேதான். ஒவ்வொரு மனிதனுடனும் ஒரு குறின் பிறப்பிலிருந்தே இணைக்கப்பட்டிருக்கு. ஆனா மனிதர்களை விட ஜின்களுக்கு ஆயுட்காலம் மிக அதிகம்னு ஆவணங்கள் சொல்லுது. அப்படியானால் ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுடன் இணைக்கப்பட்டிருந்த அந்த குறின் ஜின்னுக்கு என்ன ஆகும்? ரொம்ப ஆழமான கேள்வி இது. மனிதனின் உடல் மண்ணுக்குள் சென்ற பிறகு அந்த மனிதனின் ஒவ்வொரு ரகசியத்தையும் எண்ணங்களையும் அறிந்த அந்த ஜின் எங்கே செல்லும்? அது அந்த மனிதனின் நினைவுகளோடு தன் வாழ்நாளை தொடருமா? இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உண்மையிலேயே சிந்திக்க வேண்டிய ஒரு புது கோணம் தான் இது. இந்த கேள்வி உங்களை நிச்சயம் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும்னு நம்புறோம். இந்த ஜின்களின் உலகம் எல்லையற்ற சுவாரஸ்யங்களை கொண்டது. தொடர்ந்த கேள்விகளை கேளுங்கள். உங்களுக்கான தேடலை தொடருங்கள். உங்களின் அந்த அறிவுத் தேடலுக்கு துணையாக அடுத்த ஆழமான தேடலில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை விடைபெறுகிறோம்.